வணக்கம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழறது எப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கு மாபெரும் சித்தர் அகத்தியரோட சீடரான தேரையர் சித்தர் சில அற்புதமான ரகசியங்களை நமக்கு விட்டுட்டு போயிருக்கார். இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க. நம்ம உடம்பு, நம்மள சுத்தி இருக்கிற ஒலி, ஏன் நம்ம காலையில எந்திரிக்கிற நேரம் வரைக்கும் எல்லாத்த பத்தியும் ரொம்ப ஆழமா பேசியிருக்காரு. வாங்க, சித்தரோட இந்த நல்வாழ்வு ரகசியங்களுக்குள்ள நாமளும் சேர்ந்து ஒரு பயணம் போவோம். முதல்ல இந்த சக்தி வாய்ந்த வரியோட ஆரம்பிக்கலாம். சித்தர் என்ன சொல்றாருன்னா, மந்திரங்களுங்கிறது கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு மட்டும் இல்லையா, அது நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்த கருவிகள்னு சொல்றார். அப்போ ஆன்மீகம்னா வெறும் பக்தி இல்ல, அது ஒரு விதமான தற்காப்பு முறைன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ரகசியத்துக்குள்ள போலாம். அது எதுல ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? சத்தத்துல, அதாவது ஒலியில. சித்தர்களோட போதனைகள் படி ஒலி, அதோட அதிர்வு, அப்புறம் அதுக்கான நேரம், இந்த மூணும் தான் நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரம். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லா போதனைகளுக்கும் நடுவுல ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி ஒரு எண் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதுதான் 9. இந்த எண் ஏன் இவ்ளோ முக்கியம்? அது நம்ம மந்திர உச்சரிப்பிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு மந்திரத்தை நீங்க எவ்ளோ நேரம் சொல்றீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சித்தர் சொல்றார். ஒரு மந்திரத்தை 9 செகண்டுக்கு கம்மியா உச்சரிச்சா அது நல்லதை விட கெடுதல தான் அதிகமா செய்யுமா. ஆனா அதே மந்திரத்தை 9 செகண்டுக்கு மேல நீங்க உச்சரிக்கும்போது கிரகங்களோட தீய பார்வையில இருந்து பாதுகாப்பு, சீரான ரத்த ஓட்டம், ஆரோக்கியமான இதயம், நுரையீரல்னு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குமா. இப்ப பாருங்க, இந்த விஷயம் இன்னும் எவ்வளவு ஆழமா போகுதுன்னு. 9 செகண்டுக்குள்ள நீங்க முடிக்கிற ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் நம்மள எதிர்மறையா தாக்குமாம். உதாரணத்துக்கு, 1 செகண்ட்ல முடிச்சா சூரியன், 2 செகண்ட்ல முடிச்சா சந்திரன், 8 செகண்ட்னா சனி. அப்பப்பா, இதுக்குள்ள எவ்ளோ பெரிய ஜோதிட கணக்கு இருக்கு பாருங்க. இந்த சவுண்ட் கான்செப்ட் வெறும் மந்திரத்தோட நிக்கல, நம்ம அன்றாட செயல்கள்லயும் இருக்கு. உதாரணமா, அறுவை சிகிச்சையை தவிர்க்கணும்னா 2 கையையும் மேல தூக்கி கும்பிட சொல்றாங்க. தேவாரம், திருவாசகம் பாடும்போது கைத்தட்ட சொல்றாங்க. ஏன்னா அந்த கைத்தட்டல் சத்தம் நம்ம சிறுகுடலுக்கு பக்கத்துல ஒரு முக்கியமான புள்ளிய ஆக்டிவேட் பண்ணுதுன்னு கூட சொல்றாங்க. திருவாசகத்துல இருக்கிற ஒவ்வொரு பதிகத்தையும் சரியா 9 நிமிஷம் பாடணும்னு கூட ஒரு கணக்கு இருக்கு. ஓகே, ஒலியோட சக்தியை பத்தி பார்த்தாச்சு. இப்ப வாங்க நம்ம உடம்புக்கு வருவோம். சித்தர்களோட பார்வையில நம்ம உடம்பே ஒரு கோயில் இல்லையா? அந்த கோயில உணவு, மூச்சு, ஆரோக்கியம்னு 3 விஷயத்த வச்சு எப்படி சுத்தமா பத்திரமா பாத்துக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம சாப்பிடுறதையே ஒரு தியானம் மாதிரி மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. முதல்ல ஒரு வெற்றிலைய மெல்லணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிக்கணும். இந்த சின்ன சடங்கு நோய்களை தடுத்து உடம்ப சமநிலையில வைக்கும்னு சொல்லப்படுது. மறுபடியும் பாருங்க, நம்ம மேஜிக் நம்பர் 9 இங்கேயும் வருது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டையும் குறைஞ்சது 9 வினாடிகள் நல்லா மென்னு சாப்பிடணுமா. அப்படி செஞ்சா தேவையில்லாத கோபமும் வராதான், நோயும் நம்மள அண்டாதான். சித்தர்களோட போதனைகள்ல இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூச்சை அடக்க கத்துக்கிட்டா கடைசியில சாப்பாடே இல்லாம வெறும் காத்த மட்டுமே சுவாசிச்சு உயிர் வாழ முடியுமாம். நினைச்சு பார்க்கவே முடியல இல்ல? சரி, டெய்லி நம்ம ஹெல்ப்ப பாத்துக்கிறதுக்கு சில சிம்பிளான மூலிகை டிப்ஸும் இருக்கு. சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கொய்யா, அரசேல டீ குடிக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கதிர்வீச்செல்லாம் வெளியே போகணுமா? அப்போ வில்வம், துளசி, அருகம்புல் சார வெறும் வயித்துல குடிக்கலாம். மத்தியானம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருந்து இப்ப கொஞ்சம் வெளியே வந்து பிரபஞ்சத்தையே பாப்போம். சித்தர்களோட பார்வையில காலமும் கிரகங்களும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, அந்த காஸ்மிக் ரிதத்தோட நாம எப்படி கனெக்ட் ஆகுறது? வாங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி, உங்க உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டரி இருக்கு. அது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற எங்கேயும் இல்ல, நம்ம முதுகு தண்டு தான் அது. அந்த ஸ்பைனல் கார்டை ஒரு பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த பேட்டரியில சார்ஜ் எப்பவுமே 50% மேல இருக்கணுமா. அதுக்கு தான் ஆன்மீக பயிற்சிகள் ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. நேரம் எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்லவே முடியாது. நீங்க காலையில எப்போ எந்திரிக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் உங்க நாள் இருக்கும் சொல்றாங்க. அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சா கணபதியோட அருள், வெற்றி நிச்சயம். ஆனா 7 மணிக்கு மேல போச்சுன்னா கேடுவோட ஆதிக்கம், தடைகள் வரும். 8 மணிக்கு மேலனா சனியோட ஆதிக்கம், தேக்கம் வரும். இப்போ சாய்ஸ் உங்க கையில தான். அடுத்ததா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வரும். மந்திரம்னா வெறும் சத்தம் நினைச்சீங்களா? இல்ல, அது ஒரு மருந்து. புனிதமான ஒலிகளையும் சின்னங்களையும் எப்படி சக்தி வாய்ந்த மருந்தா மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம்.
இங்க நீங்க பாக்குறது அகத்தியர் உருவாக்குன ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான மந்திர கட்டம். நம்ம 18 தமிழ் மெய்யெழுத்துக்களோட நமசிவாய மந்திரமும் சேர்ந்து எல்லா மந்திரங்களோட சக்தியும் இதுக்குள்ள அடங்கியிருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. காயத்ரி மந்திரத்தையே எப்படி ஒரு மெடிசினா யூஸ் பண்றதுன்னு பாருங்க. முதல்ல கால் விரல்கள்ல நிக்கணும், குதிகால் தரையில படக்கூடாது. மந்திரம் சொல்லி முடிச்சதும் தலைக்கு மேல வேகமா ஒரு கை தட்டணும். இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க மந்திரம் சொல்லும்போது உங்க மூச்ச காத்து உங்க வலது கையில இருக்கிற தண்ணியில படுற மாதிரி செஞ்சா அந்த தண்ணியே மருந்தா மாறிடுமா. சரி, இவ்ளோ நேரம் பிரபஞ்சம், கிரகம், மந்திரம்னு பார்த்தோம். இப்போ மறுபடியும் நம்ம பூமிக்கே வருவோம். நம்மள இயற்கையோட கனெக்ட் பண்ற ஒரு ரொம்ப எளிமையான வழிய சித்தர்கள் சொல்றாங்க. அதுதான் நம்மளோட நட்சத்திர மரம். முக்கியமான விஷயம் என்னன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி மரம் இருக்கு. இந்த லிஸ்ட் பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மரம்னு கண்டுபிடிங்க. அந்த மரத்தை நீங்க நட்டு வளர்க்கும்போது அது உங்களுக்கு புண்ணியத்தை மட்டும் சேர்க்கறதில்ல, இயற்கையோட உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷனை ஏற்படுத்துது. இது உங்க வாழ்க்கைய நிச்சயம் நல்லபடியா மாத்தோன்னு சொல்றாங்க. ஆக இதுவரைக்கும் நாம பார்த்த ஒளி, உணவு, மூச்சு, நேரம், மரம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது? நமக்குள்ள இருக்கிற உலகத்தை வெளியே இருக்கிற பிரபஞ்சத்தோட சரியா உணர்வுபூர்வமா கனெக்ட் பண்றதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை. இதுதான் இந்த போதனைகளோட மையக் கருத்து. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இப்ப இருக்கிற இந்த வேகமான நவீன உலகத்துல இந்த மாதிரி பண்டைய காலத்து நுட்பமான பயிற்சிகள்லாம் நமக்கு உண்மையிலே உதவுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.